இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோஸ்டிங்கோட டொமைன் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது கோடாடி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோஸ்டிங்கும் உங்களுடைய டொமைனும் வந்து நீங்கள் ஒரே வெப்சைட்டில், அதாவது கோடாடி வெப்சைட்லேயே நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி உங்களுடைய ஹோஸ்டிங்கோட டொமைன் கனெக்ட் பண்ணுறது சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்ட் 1 வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோஸ்டிங்கர் சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஹோஸ்டிங்கும் அண்ட் டொமைனும் நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஹோஸ்டிங்கர் சைட்டில் இருக்கக்கூடிய ஹோஸ்டிங்கோட டொமைன் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் wordpress.xyz அப்படிங்கிற இந்த டொமைன் நான் வந்து இப்போ பை பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் வந்து ஒரு 74 ருபீஸ் தான், புரியுதுங்களா, இன்க்ளூடிங் டேக்ஸ் எல்லாமே சேர்த்து. பட் கோடாடியில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 132 ருபீஸ் வரும். பட் ஆனால் ஹோஸ்டிங்கில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கோட டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஹோம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஹோம் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டொமைன்லாம் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க, அதாவது இந்த ஹோஸ்டிங்கர் சைட்டில் என்னென்ன டொமைன்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டொமைனோட லிஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இந்த டொமைன் இப்போ தான் நான் வந்து வாங்கியிருக்கேன், இன்னும் வந்து செட்டப் வந்து பண்ணலை. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த ஹோஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்டிங்கரில் இருக்கக்கூடிய இந்த ஹோஸ்டிங்கில் எத்தனை டொமைன் நீங்கள் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் அவுட் வந்து இந்த இடத்துல வந்து காட்டும், புரியுதுங்களா. ஸோ ஹோஸ்டிங் பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து இதில் போய் பார்த்துக்குங்க. ஹோம் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹோஸ்டிங்கில் எத்தனை டொமைன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் அவுட் வந்து காட்டும், ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டொமைன் வந்து இப்போ ஹோஸ்டிங்கர் சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதை எப்படி நம்ம வந்து ஹோஸ்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஹோஸ்டிங்கில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம், புரியுதுங்களா. ஓகே, ஸோ இதில் வந்து பாருங்கள், செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு வரும். ஸோ இதில் வந்து நம்ம வேறு என்ன செட்டிங்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இன்னும் பேஜ் நம்மளுக்கு வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டொமைன் செட்டப் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும், புரியுதுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய அட்ரஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து காட்டும், புரியுதுங்களா. ஸோ உங்களுடைய பேர், அட்ரஸு, உங்களுடைய ஃபோன் நம்பரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டொமைன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த டொமைன் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும், புரியுதுங்களா. ஸோ கீழே வந்து பாருங்கள், நான் வந்து கம்பெனி நேம்லாம் வந்து கிடையாது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் வேர்ட்ப்ரெஸ்னே போடுறேன். ஸோ தமிழ் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கீழே வந்து பாருங்கள் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், புரியுதுங்களா. ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு டொமைன் வந்து ஒரு வெப்சைட்டில் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். கோடாடியில் வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பை பண்ணும்போதே உங்களுடைய அட்ரஸ் இதெல்லாம் வந்து கொடுத்து தான் பண்ணுவீங்க. இதில் வந்து பை பண்ணும்போது உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் கொடுக்கணும். அண்ட் டொமைன் வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொமைனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த செட்டப் செக்ஷன் போயிட்டு உங்களுடைய பேர், முகவரி அண்ட் ஃபோன் நம்பர், இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் என்னுடைய நேம்லாம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஒரிஜினல் நேம் நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ டிஃபால்ட்டாக நான் வந்து இந்த ஜிமெயில் ஐடியில் இருக்கக்கூடிய நேம் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரிஜினல் நேம் வந்து கொடுத்துறேன். ஸோ ஒரிஜினல் நேம் அண்ட் அட்ரஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டேன், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய செட்டப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். இந்த ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஹோஸ்டிங்கில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு வந்து இந்த டொமைன் வாங்கின டொமைனை வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும், புரியுதுங்களா. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டொமைன் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும், புரியுதுங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டைமிங் எடுக்குது. ஓகே, இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், we will register தமிழ் wordpress.xyz in a few minutes அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, புரியுதுங்களா. கீழே வந்து கண்டினியூ டு கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஹோஸ்டிங்கில் ஒரு டொமைன் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், உங்களுடைய பேர், டீட்டெயில்ஸ் மற்ற எல்லாமே கொடுத்துட்டு, ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டொமைன் வந்து வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிளாக்கர் XYZ register now you will receive the email domain registry with the request to verify your contact information அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மெயிலில் இந்த ஹோஸ்டிங்கில் போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்களோ அந்த மெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த மெயிலை வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோஸ்டிங்கர் சைட்டில் போய் டொமைன் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து வெரிஃபிகேஷன் மெயில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ கீழே வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து மெயில் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய டொமைனோட இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து வெரிஃபை வந்து பண்ணணும், புரியுதுங்களா. ஸோ கீழே வந்து பாருங்கள், ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு நியூ டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் ஓப்பன் ஆகிட்டு உங்களுடைய டொமைனோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், எனக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இங்கே வந்து பாருங்கள், யுவர் இமெயில் அட்ரஸ் ஹாஸ் பீன் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுடைய டொமைன் இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க, புரியுதுங்களா. ஸோ டோட்டலாக வந்து இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சு. இப்போ வந்து பாருங்கள், எனக்கு வந்து கீழே வந்து மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்துருச்சு, புரியுதுங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் போங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைனை நீங்கள் வந்து முடிஞ்சால் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து காப்பி பண்ண முடியலை. ஓகே, ஸோ நம்ம வந்து டேரெக்டாக ஹோஸ்டிங் போயிடுவோம். ஸோ ஹோஸ்டிங் போயிட்டு நம்ம வந்து டொமைன் வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து இந்த டொமைன் மேனேஜ்மெண்ட் தான் போகுது. ஓகே, நான் பேக்கில் வந்துடுறேன். ஸோ பேக்கில் வந்துட்டு நம்ம வந்து ஹோஸ்டிங் அப்படி சொல்லிட்டு இந்த செக்ஷன் வந்து போயிடுவோம். ஸோ பேஜ் வந்து லோடிங் ஆகட்டும். ஓகே, ஸோ ஹோம் பேஜ் அகெயின் வந்து ஹோம் பேஜ் வரும். ஸோ ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டொமைனோட நேம் வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க, இல்லைனா ஒரு நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, அப்படிங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் நியூ வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும், புரியுதுங்களா. ஸோ இதில் போனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டோட நேம் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து டிஃபால்ட்டாக வந்து பாருங்கள் www. எடுத்துக்கிச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாங்கின டொமைனோட URL வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும். ஸோ தமிழ் WordPress .xyz. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம வெப்சைட்டோட URL லிங்க், புரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி ஆகணும். அதாவது நீங்கள் ஹோஸ்டிங் சைட்டில் என்ன பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும், புரியுதுங்களா. ஸோ நான் வந்து பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணியாச்சு. கீழே வந்து ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய இந்த டொமைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஹோஸ்டிங்கில் வந்து ஆட் ஆயிரும், புரியுதுங்களா. ஸோ மேலே வந்து பாருங்கள் வெப்சைட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வந்துடுச்சு, புரியுதுங்களா. ஓகே, ஸோ கீழே வந்து பாருங்கள் எனக்கு வந்து இந்த டொமைன் வந்து கீழே ஆட் ஆயிடுச்சு. WordPress. தமிழ் WordPress .xyz அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல இது வந்து ஆட் ஆயிடுச்சு, புரியுதுங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் மறுபடியும் நம்ம வந்து ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து தமிழ் WordPress .xyz அப்படின்னு சொல்லிட்டு இந்த டொமைன் வந்து ஹோஸ்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதில் இப்போ வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஹோஸ்டிங்கில் வந்து நம்மளுடைய இப்போ ஆட் பண்ண டொமைன் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு, புரியுதுங்களா. ஸோ இப்போ இதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் WordPress .xyzக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் வந்து ஹோஸ்டிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போய் தான் பார்க்க முடியும், புரியுதுங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நீங்கள் WordPress வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் கார்னர் வந்து பாருங்கள் தமிழ் WordPress .xyz. ஒருவேளை நீங்கள் இந்த ஹோஸ்டிங்கர் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டொமைன் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் போயிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் எந்த டொமைனுக்கு கீழே இந்த WordPress வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணால் போதும். உங்களுடைய இந்த ஹோஸ்டிங்கர் சைட்டில் எத்தனை டொமைன் இருக்குது, ஸோ அந்த டொமைனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டொமைனுக்கு கீழே இப்போ WordPress வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக டொமைன் நேம் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ வந்து நம்ம WordPress இன்ஸ்டால் பண்ணக்கூடிய டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் WordPress .xyz. ஸோ இந்த பேஜில் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் ஆட்டோ இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும், புரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கீழே வந்து WordPress அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் வந்து காட்டும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் கீழே உங்களுக்கு வந்து என்ன காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த வெப்சைட்டில், அதாவது இந்த ஹோஸ்டிங்கர் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டொமைன் இருக்குது, அந்த டொமைனில் நீங்கள் வந்து என்னென்ன அப்ளிகேஷன்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் அவுட் வந்து காட்டும். இப்போ நான் இருக்கக்கூடிய எல்லா டொமைன்லையுமே நான் வந்து WordPress மட்டும்தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் WordPress .xyz இந்த டொமைனில் நம்ம வந்து WordPress இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல மோஸ்ட் பாப்புலர் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா WordPress அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த WordPress அப்படிங்கிற
இந்த அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த டொமைனில் இந்த வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து இந்த டொமைனோட லிங்க்கை வந்து அதாவது இந்த யூஆர்எல்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி எடுத்துக்கும். ஜஸ்ட் கீழே வாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து வேறு நேம் வந்து இருக்கலாம். அதை டெலீட் பண்ணிவிட்டு அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டரில் வந்து நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேர்ட்ப்ரெஸ் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு உண்டான யூசர் நேம் இங்கே கொடுத்துட்டீங்க. அடுத்து வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். ஸோ இந்த பாஸ்வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஒரு நம்பர் வர்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டேன். அது கீழே வந்து பாருங்கள் வெப்சைட் டைட்டில் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிடுறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே நீங்கள் வந்து வேறு எதுவுமே நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. டேரெக்டாக கீழே வந்துடுங்க. இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். புரியுதுங்களா? ஸோ 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டொமைனில் வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ கொஞ்சம் போல் வெயிட் பண்ணுங்கள். இதை வந்து கேன்சல்லாம் வந்து கொடுத்துடாதீங்க. இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ மினிமம் வந்து 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்துக்கும். புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிருச்சு. இப்போ வந்து பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த டொமைன் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் wordpress.xyz. ஸோ இதில் வந்து வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. இதுக்கு நேரம் வந்து பாருங்கள் இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸோட லோகோ இருக்கும். அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்ட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன பிளக்கின்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளக்கினோட லிஸ்ட் அவுட் இந்த இடத்துல வந்து காட்டும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா SSL சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய வேர்ட்ப்ரெஸ்ஸுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே SSL சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட் சைடு வந்து எடிட் வெப்சைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நியூ டேபிள் வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸிங் உங்களுக்கு வந்து காமிக்கும். புரியுதுங்களா? ஸோ கொஞ்சம் போல வெயிட் பண்ணுங்க. பேஜ் வந்து நம்மளுக்கு லோடிங் வந்து ஆகட்டும். ஸோ மேபி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த பேஜ் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ரீடைரக்டிங் காமிச்சு உங்களுக்கு வந்து எரர் கூட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இதோடைய லிங்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் wordpress.xyz/ போட்டு WP-admin. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைனில் ஆட் பண்ணியிருக்க வேர்ட்ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்டு லிங்க். புரியுதுங்களா? ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் கொடுத்து தான் நீங்கள் வந்து இதை டேஷ்போர்டு வந்து ஓப்பன் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய சைட் நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே மேலே வாங்க. டாப் லெஃப்ட் கார்னரில் வந்து விசிட் சைட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் நியூ டேப் கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ தமிழ் wordpress.xyz உங்களுடைய டொமைன் அதாவது உங்களுடைய சைட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் போயிட்டு தான் நீங்கள் வந்து உங்களுடைய தீம் சேஞ்ச் பண்ணுறது மற்ற எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய போஸ்ட் போடுறது, பேஜஸ் கிரியேட் பண்ணுறது, பிளக்கிங் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்ட்ல தான் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோஸ்டிங் சைட்லேயே நீங்கள் வந்து ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ இந்த ஹோஸ்டிங்கில் வந்து எப்படி உங்களுடைய டொமைன் ஆட் பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற டொமைன் வந்து ஒரு சைட்லையும் அண்ட் ஹோஸ்டிங் வந்து இன்னொரு சைட்லையும் இருக்க பட்சத்தில் அதை வந்து எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ தமிழ் வேர்ட்ப்ரெஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பிளாக்கர் சம்பந்தமான வீடியோஸ் வேணும்னா தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணுங்க. ஸோ அந்த சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு. அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.